இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பேர் வந்து குழந்தை ஆசனம், இல்லை பாலசயனாசனம் சொல்லுவோம். குழந்தை ஆசனம்னு வச்சிங்க, சரிங்களா? குழந்தைகள்லாம் செய்யக்கூடிய, ஈஸியாக செய்யக்கூடியது. வயதானவர்களாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆசனம் எளிமையாக இருக்க மாரி இருக்கும். இந்த ஆசனங்கள் எளிமையாக இருக்க மாரி இருக்கும். சரி, இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுதுறை இயற்கை மருத்துவமனையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய யோகாவில் கலந்துக்கிட்ட மாணவர்களோட ஒரு யோகாசனத்தை எளிமையாக உங்களுக்காக செய்து காட்டுவோம். எல்லார் முகத்தையும் அந்த யூடியூப்பில் இணையதளத்தில் அவங்களுக்கு பதிவிடணும்னு ஒரு ஆசை, எல்லாருமே மூஞ்சியும் காட்டணும் ஆசை. பொதுவாக வந்து ரிஷிகா, அந்தாண்ட வந்து மகதி, அந்தாண்ட மகிஷா, பரமேஸ்வரன், பாலதர்ஷன், இளநிதி. பார்த்தீங்கன்னா இளநிதி அவர். மொத்தம் வந்து இன்றைக்கி 6 பேர். உங்களுக்கு இன்றைக்கி புதுமுகங்களாக 4 பேரை காட்டுறோம். இன்றைக்கி புதுமுகங்களாக ஒரு 4 பேரை காட்டுறோம். 4 பேரையும் அவங்கள கொண்டு போய் வெளியில் இது பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு மகிஷாவை தெரிஞ்சிருக்கும், மகதியை தெரிஞ்சிருக்கும். நிறைய அவங்க வந்து யூடியூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கலந்துருக்காங்க, நிறைய தடவை கலந்துருக்காங்க. சரி, இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்ய போகிறோம் இப்போ இந்த 6 பேருமே கவனிப்பாங்க. நான் சொல்கிறது நல்லா 6 பேருமே கண்களை மூடி கவனிங்க. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத கண்களை மூடி கவனிங்க. என்னென்ன சொல்ல போகிறோம் அதை காது கொடுத்து கேளுங்க. என்னென்ன செய்ய போகிறோம்? முதல்ல வந்து ஆசனத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி உரிய எளிய உடற்பயிற்சியை செய்து காட்டுவோம். அதன் பின் வந்து இந்த ஆசனம் செஞ்ச பிறகு அடுத்து முத்திரை வச்சு தியானம் பண்ண போகிறோம். அதன் பிறகு தினமும் ஒரு பழங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அந்த பலன் பூவன் பழம், நம்ம கொள்ளையில் விளைஞ்ச பழத்தை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பூவன் பழத்தை இங்கே முன்னாடி வச்சுருக்கோம். பூவன் பழத்தாரை பற்றி பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த பலன்கள், இந்த யோகாசனம் செய்கிறதுனால பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம். அதை பற்றி பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதன் பிறகு கருத்து கண்ணாயிரம், ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் நாட்டு மக்களுக்காக சேர்க்கணுங்கிறதாக வீடியோவில் சொல்ல போகிறோம். இதுதான் இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனத்தையும் அதன் பலன்கள், அதை பற்றியான விஷயங்களை இப்போ சொல்ல போகிறோம். இன்றைக்கி 6 பேர், உங்களுக்கு 1 2 இல்லை 6 பேரை இன்றைக்கி கொண்டாந்து வச்சு இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம். அந்த 6 பேரும் புதுமுகங்களாக 4 பேர் காட்டுறோம், சரிங்களா? 4 பேர் புதுமுகங்கள். இன்றைக்கி 4 பேரையும் சிறப்பாக அவங்க அந்த 4 பேரும் சிறப்பாக செய்யக்கூடியவங்க. நம்ம யோகாசனத்துக்கு ஞாயிறு, சனி ஞாயிறில் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் நடத்தக்கூடிய யோகாசனங்களை கலந்துக்கூடியவங்க. அவங்களும் ஆசைப்படுறதுனால இந்த யூடியூப் சேனலில் அவங்களையும் வெளில காட்டுறோம், இப்போ கொண்டு போய் சேர்க்க போகிறோம். சரி, இப்போ உரிய எளிய உடற்பயிற்சி உங்களுக்காக இந்த 6 பேரும் செஞ்சு காட்டுவாங்க, ஒரே மாதிரியே செஞ்சு காட்டுவாங்க. இப்போ உரிய எளிய உடற்பயிற்சி மண்டி போட்டு அவங்க இப்போ உங்களுக்காக இந்த ஆசனத்துக்காக செய்ய போகிறாங்க. எப்படின்னு எண்ணிக்கையில் இப்போ செய்ய போகிறாங்க. எல்லோரும் மண்டிட்டு நின்றுங்க, உட்காருங்க, நின்று இது பண்ணுங்கள், மண்டிட்டுங்க, கையை வச்சிங்க, ஆனால் கையை வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ உட்காந்து எழுதுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சோண்டு பரமேஸ்வரன் கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. அவங்க மூஞ்சி லைட்டாக மறைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் நவுந்துவாங்க. அவங்க மூஞ்சி லைட்டாக தெரியல. அப்படியே இருக்கட்டும். பரமேஸ்வரன் நீங்கள் ரைஸாக கொஞ்சோண்டு லைட்டாக அங்கே தள்ளிவாங்க. அப்படியே இருங்க. கரெக்ட், வெரி குட். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எல்லாரோட மூஞ்சி நல்லா தெரியணும் இல்லையா? சரி, ரைட்டு. இப்போ இன்றைக்கி என்ன ஆசனம் செய்கிறோம்? குழந்தை ஆசனம். குழந்தைகளாலாம் குழந்தைகள் மாரி நல்லா குழந்தைகளை தான் கள்ளக்கபடமற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனதில்லை, எந்தவித வஞ்சகமும் இருக்காது, எந்த விதமும் ஒரு கபடமற்ற நிலையில் நம்ம சகோதரன் சகோதரியாக ஒரு ஃப்ரெண்டாக நல்ல நிலைக்கு கொண்டு போகிற விஷயங்களை செய்யக்கூடியவங்க. சரி, ரைட்டு. இப்போது இந்த பாலசயனாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை ஆசனம் செய்யக்கூடிய ஆசனம் எப்படின்னா, காலை நல்லா விரித்து, இப்போ எல்லோரும் செஞ்சு காட்டுவாங்க. காலை நல்லா விரிச்சிக்கிட்டாங்க, இப்போ உட்காந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், உட்காந்துருக்காங்க. இப்படி தான் இந்த காலை நல்லா விரிச்சிட்டாங்க. 2 காலையும் விரித்து துடைப்பகுதி பெட்டெக்ஸ்லாம் இருக்குங்களா அப்படியே மடித்த நிலையில் உட்காந்துருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நேராக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே முதுகு தண்டை நேராக வச்சுருக்காங்க. அப்படி நேராக வச்சு கைகளை பாருங்கள் ஒரு எல் ஷேப்பில் மடக்கி வச்சுருக்காங்க. அருமையாக வச்சுருக்காங்க கைகளை. இப்போ எல்லாருமே சிறப்பாக காட்டியிருக்காங்க இந்த ஆசனம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆஹா, இப்போ எவ்வளோ அருமையான ஆசனம். 25 சொன்னாலும் எண்ணிக்கைக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 15 எண்ணிக்கை போதும். ஏன்னா வயது முதிர்ந்தவர்களாம் செய்ய முடியாது, அதனால் ஒரு 15 எண்ணிக்கையை வச்சு செஞ்சுக்கிங்க. ரைட்டு. இப்போ கண்களை மட்டும் மூச்சு தியானத்துக்கு இப்போ 3 பேர் வஜ்ராசனம், 3 பேர் பத்மாசனம். 3 பேர் முன்னாடி உள்ளவங்க வஜ்ராசனம், முன்னாடி உள்ளவங்க மிச்சம் எல்லாம் பத்மாசனம். முன்னாடி உள்ளவங்க வஜ்ராசனம்.
பத்மாசனம். பத்மாசனம் போட்டுங்க. கண்களை மூடி மூச்சு தியானம். 5 எண்ணிக்கை மூச்சு தியானம். எல்லோரும் கண்களை மூடி 5 எண்ணிக்கை மூச்சு தியானம். மூச்சு எப்படி இருக்கணும்னா, கவனிக்கும்போது மூச்சு உள்ளே இழுக்கும்போது உள்ளார செல்லும்போது வயிறு நல்லா நிரம்பி வரணும். மூச்சு வெளியில் போகும்போது மூச்சு நல்லா வெளியில் விடும்போது வயிறு நல்லா சுருங்கி இருக்கணும். இயல்பான சுவாசமாக வச்சுக்கணும் இந்த விஷயங்களை. எப்போதும் இயல்பான சுவாசங்களாக இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டால் நல்ல உடல்நிலை நல்லாயிருக்கும். சரி, ரைட்டு, ஓகே, போதும். அவங்க சாதாரண நிலையில் வேணால் வந்துருக்கலாம், எப்படி வேணால் உட்காந்துங்க, உங்களோட தகுந்த மாரி உட்காந்துங்க. இந்த வாழைப்பழத்தின் பலன்களை பற்றி சொல்ல போகிறோம். இந்த வாழைப்பழங்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பலன் சொல்ல போகிறோம். அனைவரும் கவனிங்க. இந்த வாழைப்பழம் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழத்தை தினமும் இரவு நேரத்தையோ காலையிலையும் இரவு நேரத்துலையும் ஒரு வாழைப்பழம், இல்லை இரவு நேரத்தில் மட்டுமாச்சும் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னா, எந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் ஒரு மலை இலக்கி தான். ஆனால் இந்த பூவன் வாழைப்பழம் சிறந்த மலை இலக்கி. அதாவது கழிவுகளை ஈஸியாக இப்போ காலை நேரத்தில் கழிவுகளை நீக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த வாழைப்பழம் சாப்பிட்ருந்தா, இரவு சாப்பிட்ருந்தோன்னா எந்தவித கடினத்தன்மையும் இல்லாமல் இலகுவாக வயிற்றில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியில் கொண்டு வந்துடும். மிகவும் சிறந்த ஆசனம் இந்த சிறந்த பழம். இந்த வாழைப்பழம் வந்து மிகவும் சிறந்த பழம். இந்த பூவன் பழத்தை பற்றி உங்களுக்கு காட்டும்போது இதுதான் பழம். இந்த பூவன் பழம் வந்து இவ்வளோ இப்போ இதாக இருக்குது. நம்ம சோலையில் விளைஞ்சி இயற்கையாக சோலையில் விளைஞ்ச பழம். அதனால தான் அதை இன்றைக்கி பழம் கிடச்சதுனால அதை டக்குன்னு காட்டிட்டோம். அந்த பழத்தை பற்றி காட்டிட்டோம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த பழம் பூவன் பழத்தில் என்னென்னலாம் சத்து இருக்குது அப்படின்னா, வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ எல்லாத்துலேயும் கிடைச்சிடாது. இந்த பூவன் பழத்துலையும் கிடைக்கிது, ரஸ்தாளி வாழைப்பழத்துலையும் கிடைக்கிது. வைட்டமின் B6, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 இந்த வாழைப்பழத்தில் கிடைக்கிது. மிகவும் சிறந்த பழம் இந்த வாழைப்பழம்லாம். மிகவும் சிறந்த பழம். சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குன்னா அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அவரை வந்து உடலில் வந்து நல்லா ரத்த அணுக்களை நல்லா வலுப்படுத்தணும் அப்படின்னா அதை இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிடலாம். அப்புறம் தினமும் இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன கிடைக்குன்னா, உடல் வந்து எடை குறையாமல் இருக்கும். எடை குறையாமல்னா உடல் வந்து இப்போ ஒரு 60 கிலோ இருக்கோன்னா அந்த 60 கிலோவை அதிகப்படுத்தாமலும் 60 கிலோவுக்கு குறையாமலும் அதே 60 கிலோவை எடையை வந்து அப்படியே வச்சுருக்கும். எடையை வந்து சீராக வச்சுருக்கும். ஏற்றவும் பண்ணாது, இறக்கவும் பண்ணாது. சரிங்களா? உடலில் வந்து ஏற்றத்தையும் பண்ணாது, இறக்கவும் பண்ணாது. அப்புறம் ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய அந்த வாழைப்பழம் சாப்பிட்றனால ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுது. நல்ல மலைமிளக்கியாக இருக்கிறதுனால உடலில் வந்து அந்த சர்க்கரை நோய் மற்ற விஷயம் எந்த நோயும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பழம் மிகவும் முக்கியம். இந்த வாழைப்பழம் தினமும் சாப்பிட்றதுனால உடலில் எந்தவித நோயும் வராது. யாருக்கும் எந்தவித நோயும் வராது. ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறத தினமும் கடைப்பிடித்து சாப்பிட்டே வந்தோம்னா எந்தவித நோயும் இருக்காது. மிகவும் சிறந்த உடலுக்கு சிறந்த பழத்தின் பலன்கள் நல்லா மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வாழைத்தார் பார்த்திங்கன்னா முக்கணிகளில் ஒன்று. கடவுளுக்கு படைக்கப்படுகின்ற பழங்களில் மிகவும் சிறந்த பழம். ஒவ்வொரு இடத்துலையும் தகுந்தாற்போல் பழம் வைப்பாங்க. இந்த பக்கத்தில் தென் மாவட்டங்களாகிய தஞ்சை மாவட்டத்தில் முழுமையாக இந்த வாழைப்பழங்களை பற்றி படைக்கும்போது இந்த வாழைப்பழம் பூவன் வாழைப்பழத்தை தான் வச்சு படைப்பாங்க. இந்த இடத்துல பூவன் வாழைப்பழம், நம்ம ஏரியாவில் வந்து பூவன் வாழைப்பழம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழைப்பழத்தோட பேரை வந்து மாற்றிக்கிறாங்க. நம்ம எப்படி ஆசனத்தோட பேர் அங்கங்கேயும் மாறி இருக்குது அப்படிங்கிற மாரியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக இது பண்ணுறாங்களோ அதேமாரியும் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ 2வது முறை உங்களுக்காக இந்த ஆசனங்களை பற்றி என்ன ஆசனம், குழந்தை ஆசனம் இல்லை போலசைல ஆசனம்னு சொல்லுவாங்க. குழந்தை ஆசனம் இல்லை, இந்த குழந்தை ஆசனத்தை எப்படி உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக உரிய எளிய உடற்பயிற்சி இந்த 6 பேரும் அழகாக உரிய எளிய உடற்பயிற்சி செய்து அதன் பிறகு அந்த ஆசனத்தை செஞ்சு அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அதன் பலன்கள் பார்க்கலாம். இப்போ செய்யுங்க. மண்டிட்டுங்க எல்லோரும். ஒரு கை மேலே ஒரு கை வச்சு இடது கை மேலே வலது கையை வச்சுருங்க. வச்சுட்டிங்களா? எல்லோரும் உட்காந்து எல்லாம் எழுந்துறீங்க. 1 அப்படியே உட்காந்துருங்க. 2 3 உட்காந்துருங்க. 4 எழுந்துறீங்க. 5 உட்காந்துருங்க. 6 எழுந்துறீங்க. 7 உட்காருங்க. 8 எழுந்திருச்சிங்க. 9 உட்காருங்க. 10 எழுந்துறீங்க. இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறோம்னா, இந்த கீழே உட்காரக்கூடிய தன்மை வந்து அதிக நேரம் உட்காந்துருக்கோம். 15 எண்ணிக்கை வரையும் உட்காந்துருக்கோம். சிலருக்கு உடல் வலி ஏற்படுதுன்னா இந்த உடல் வலியெல்லாம்
சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக அந்த உரிய பயிற்சி இருக்கணும். அப்போ உட்காரத்துக்கும் எளிமையாக இருக்கும். இப்போ இந்த 6 பேரும் பாருங்கள் அருமையாக உட்காந்துருக்காங்க. இந்த குழந்தை ஆசனத்தில் 6 பேரும் அருமையாக உட்காந்துருக்காங்க. உட்காருங்க. ரைட், உட்காருங்க. நல்லா காலை விரித்து நல்லா படித்து கீழே வந்து தாரை வந்து பெட்டக்ஸ், அதாவது பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா கீழே படிஞ்சிருக்கும். கால் நல்லா மண்டிட்டு உட்காந்துருக்கணும். சரிங்களா? வஜ்ராசனத்தை போல் வஜ்ராசனம் மண்டி விட்டு உட்காந்துருப்போம். கால் மேலே கால் உட்காந்து கால் வந்து தரையில் படிச்சிருக்கும். தொடைப்பகுதிலாம் தரையில் படிச்சிருக்கும். நல்லா கவனமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். எப்படி நேராக அவங்கவுங்க உடலை வந்து நேராக்கியிருக்காங்க. அனைத்து பேரும் நல்லா உடல் நேராக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. கண்களை மூடி அடுத்து அப்படியே கண்களை மூடி வேணா இருக்கீங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. இப்பொழுது மூச்சு சுவாசத்துக்கு அவங்களுக்கு தகுந்த மாரி மூச்சு சுவாசம். அப்படியே இப்போ முன்னாடி இவங்கெல்லாம் பத்மாசனத்திலையும் பின்னாடி இவங்கெல்லாம் வஜ்ராசனத்திலையும் உட்காந்துங்க. முன்னாடி இவங்கெல்லாம் பத்மாசனம் உட்காருங்க. எல்லோரும் பத்மாசனம் போடுங்க. பத்மாசனம் போடுறாங்க பாருங்க. பத்மாசனம் எல்லாம் மூச்சு தியானம். சிங் முத்திரை வச்சிங்க. முன்னாடி இவங்கெல்லாம் சிங் முத்திரை வச்சிங்க. பின்னாடிலாம் உட்கார வச்சு வஜ்ராசனத்தில் உட்காந்து மூச்சு சுவாசம். கண்களை மூடி மூச்சு சுவாசம். கண்களை மூடி இருக்கணும். கண்களை மூடி இருக்கணும். மூச்சு சுவாசம் 5 எண்ணிக்கை. மூச்சு எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா, இப்போ அந்த மூச்சை இழுக்கும்போது 5 மூச்சையை கவனிக்கணும். 5 மூச்சுனா உள்ளார போகிறது ஒரு மூச்சு. உள்ளார போய் வயிறு போய் நல்லா நிரம்பி வயிறு நல்லா வரணும். அதை நம்ம வயிறு நிரம்பி வெளியில் வந்திருக்கிறது வந்து வயிறு நல்லா சுருங்கி வெளியில் விடணும். ஃபுல்லாக வயிறு உள்ளார போகும்போது மூச்சு உள்ளார இருக்கும்போது வயிறு நல்லா தொப்பையாட்டம் நல்லா விரிஞ்சு வரணும். வயிறு அப்புறம் இது பண்ணும்போது பசிக்கும்போது வயிறு எப்படி உள்ளார போயிருக்கும், அந்தமாரி வயிறு உள்ளார போயிருக்கணும். அப்படி தான் ஒரு மூச்சு கணக்கு. 5 மூச்சு சுவாசம் பண்ண போகிறோம். நன்றி. உங்களின் இந்த கனிவான ஆசனத்தை கனிவாக செஞ்ச 6 பேருக்கும் நன்றிகள். இப்பொழுது இந்த பலன்கள், இந்த பால சைனாசனம் செய்கிறதுனால என்ன பலன்கள்? இந்த பலன்களை பற்றி சொல்லணும்னா அருமையான பலன்கள் எல்லாருக்குமே. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து மலம் கழிக்கிறது மிகவும் எளிமையாக இருக்கும். இவங்கள உடலில் வந்து முதுகுத்தண்டு உடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? முதுகுத்தண்டு உடம் அனைத்து பகுதிகளும் கீழே உள்ள முதுகுத்தண்டு வந்து மேலே வரைக்கும் உள்ள விலா எலும்புலேருந்து அனைத்து பகுதிகளும் சீராக இருக்கும். ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இலகுவாக இருக்கும். இந்த எப்படி வேணாலும் வளையலாம். இவங்களோட முதுகுத்தண்டு எப்படி வேணாலும் வரலாம். அந்த குழந்தைகள சிறப்பான இது. அப்புறம் கால்கள் நல்லா வலுப்பெற்றிருக்கும். கால்கள் கைகளில் உள்ள வழிகள் எதுவும் சுத்தமாக ஒரு வழிகள் கூட இருக்காது. சிறப்பாக இருக்கும். இந்த வழிகள் எதுவும் வழிகளே இல்லாமல் இருக்கும். அப்புறம் கை காலில் உள்ள இப்போ பெரியவங்களாம் இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சிங்கன்னா இந்த கை காலில் உள்ள வெரிகோஸ் நரம்பு சுற்றுகள் நோய்களே வராது. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் குண்டலிங்கிற ஆசனம் வந்து கீழே இருக்கும், அந்த அடிப்பகுதியில் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது வயிறு உள்ள பிரச்சனை அனைத்து தீர்க்கப்பட்டு கல்லீரல், கணையம், மண்ணீரல் அனைத்து பகுதியும் வேலை செய்யுது. முதுகுத்தண்டோடலாம் சிறப்பாக செயல்படுறதுனால சுறுசுறுப்பு அடைஞ்சிடலாம். தினமும் இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது உடல் வந்து இழக்கமாக இருக்குது. சிறப்பான விஷயங்களை செய்து முடிச்சிட முடியும். மிகவும் சிறந்த விஷயங்களை செய்து முடிச்சிட முடியும். சரி, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். இப்போ ஆசனங்களில் செய்யும்போது என்னென்னலாம் பலன் கிடைக்குதுன்னு மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறோம். அதனால் இந்த கால்களெல்லாம் மண்டிட்டு உட்காந்துருக்கனால கால்களில் கை கால்களில் வழிகள் நீங்கியிருக்கும். முதுகுத்தண்டோட நல்லா பலம் பெற்றிருக்கும். அந்த வழிகள் முதுகுத்தண்டோடத்தில் ஏற்பட விலா எலும்புகள் எல்லாம் அனைத்தும் விலா எலும்புகள்லாம் பயிற்சி இல்லாமல் இருக்கும். இந்த விலா எலும்புகள்லாம் நல்லா பயிற்சி பெற்றிருக்கும். இந்த இடத்துல செய்யும்போது கை காலெல்லாம் இதாக இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் இந்த ஆசனங்கள்லாம் செய்யலாம் நினைவாற்றல் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். இந்த நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். சாதாரண உட்காந்துக்க வேண்டிய வஜ்ராசனம் உட்கார முடியும்னா சாதாரணத்தையும் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வஜ்ராசனத்தையும் உட்காந்துக்கலாம், சாதாரணமாக உட்காந்துக்கலாம். அவங்க நிலைக்கு மாரி உட்காந்துங்க. உடல் வந்து மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்த முடியும். நல்ல விஷயங்களை பண்ண முடியும். அவங்களும் சிறப்பான விஷயங்களை செய்து முடிச்சிட முடியும். இந்த ஆசனங்கள்லாம் செய்ய நினைவாற்றல் அதிகம் முடிக்கும். நேற்று என்ன செஞ்சோம், நேற்று காலம்பரம் 6 மணிக்கு என்ன செஞ்சோம், இரவு என்ன செஞ்சோம், இல்லை நம்ம அதுக்கு முதல் நாள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற நினைவாற்றலாம் அதிகப்படுத்தக்கூடிய இந்த குழந்தை ஆசனம் மிகவும் சிறந்த ஆசனம். சரி, இந்த சிறந்த ஆசனங்களை செய்து முடிக்கிறதுனால சிறந்த பயிற்சிகளும் சிறந்த ஆசனங்களும் செய்து முடிச்சிருக்கோம். இப்போது சரி, இந்த கருத்து கண்ணாயிரம் தினமும் ஒரு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த கருத்துக்களை தினமும் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும். தினமும் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தினம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இந்த யோகாசன பயிற்சிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது இல்லையா? நம்ம இங்கே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்து முடித்தா மட்டும்தான் நல்லா இது பண்ணும்.
பூமி வந்து பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய கனிகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பூமிக்கு தகுந்த கனிகளை எப்படி கிடைக்கலாம், அதை புசித்து ருசித்து உண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கும். புசித்து ருசித்து அப்படின்னா, ருசினா என்ன? ஒரு பழம் சுவையை திங்கிறோம் அப்படின்னா இனிப்பு சுவை இருக்கும், ஒரு கசப்பு சுவை இருக்கும், புளிப்பு சுவை இருக்கும். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சம்மந்தம் இருக்கும். அதை ரசித்து சாப்பிடணும். ரசிச்சுன்னா திங்கும்போது ஆகா இந்த சுவை இனிமையாக இருக்கே, அவ்வளோ இனிமையாக இருக்கே அப்படின்னு ருசித்து புசித்து ருசித்து, அதாவது புசித்துனா பசித்து சாப்பிட்றேன்னு அர்த்தம். புசித்து ரசித்து உணவு உண்றோன்னா, புசிக்கணுன்னா பசி, ரசித்துனா அந்த திங்கும்போது ஆகா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரசனை. ரசித்து சாப்பிட்றது. மற்ற விலங்குகள் போல் நீல வாக்கில் வளர்கிறோம். நம்ம குனிந்து நிமிர்ந்த மற்ற உணவுலாம் பார்த்திங்கன்னா படுத்து கிடக்கும். அது நம்ம குனிந்து நிமிர்ந்து வளரக்கூடிய, நல்லா நிமிர்ந்து வளரக்கூடிய இது மரம் போல் நல்லா நிமிர்ந்து வளரக்கூடிய மனிதர்கள். அப்போது புசித்து ருசித்து உண்ணும்போது நாக்கில் ஏற்பட்ட உமிழ்நீர், நாக்கில் ஒரு விதமான எச்சின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த உமிழ்நீர் கலந்து அந்த உணவோடு சேரும்போது அந்த உணவு வந்து ஈஸியாக செரிமானம் அடைஞ்சிடும். செரிமானம் அடையக்கூடிய விஷயம் தான் அந்த வாழைப்பழம். அதனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறோம். புசித்து ருசித்து உண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம், அதை கவனமாக அதில் செலுத்தி அதை பற்றி சாப்பிட்டுட்டு அதை பற்றி சிறப்பாக சாப்பிட்டோன்னா உடலுக்கு மிகவும் சிறந்தது. சரிங்களா? அதான் இன்றைக்கி புசித்து ருசித்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி கருத்துக்கான பகுதி என்ன சொல்கிறோன்னா, புசித்து ருசித்து சாப்பிடுங்க. அதை புசினா பசித்து ருசித்து சாப்பிடுங்க. அதை பசித்த பிறகு ருசித்து அதை சாப்பிடுங்க. உடலுக்கு வந்து எல்லாம் செரிமானம் ஈஸியாக அடைஞ்சிடும். உடல் வந்து நல்லா வலுப்பெற்றிருக்கும். இந்த விஷயங்களை செய்யும்போது வலுப்பெற்றிருக்கும். உடல் மிகவும் சிறந்த விஷயங்களை செய்து காட்டியிருக்கும். சரி, இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோன்னா, இன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு யோகா பண்ணோம். அதை பற்றி அப்புறம் அந்த இடையில வந்து வாழைப்பழத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதன் பிறகு வந்து மறுபடியும் மூச்சு தியானம் பண்ணியிருப்பீங்க. அதன் பிறகு வந்து இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். அதன் பிறகு கருத்துக்கான பதில் புசித்து ருசித்து உண்ணுங்கள், உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுதான் கருத்துக்கான பகுதியை இன்றைக்கி முழுமையாக இப்போ முடிச்சிட்டோம். இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா எப்போ வெளியிலே வருது? விடியற் காலை 5:30 மணிக்கு ஒவ்வொரு சேனல்லையும் வெளில வருது. அது எப்படி இப்போ ஒவ்வொருத்தவங்க எனக்கு தெரியல அந்த சேனல் எப்படி இது பண்ணால், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணோம். யூடியூப் சேனலில் போட்டு சுழிச்சிருக்கோம். அந்த அதில் சிம்பிள் டெய்லி சிம்பிள் யோகா, இல்லை மகதிஷ்டி டெய்லி சிம்பிள் யோகா. ஆனால் ஆங்கிலத்திலும் அடிக்கலாம், தமிழ்லையும் அடிக்கலாம். மகதிஷ்டி இடைவெளி இல்லாமல் அடிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ அடிச்சிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ 300க்கு மேலே வீடியோ இருக்குது. 200க்கு நெருங்கி இந்த ஆசனங்கள் வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் ஒரு 100 ஷார்ட்ஸும் 200 வீடியோஸும் போட்டிருக்கோம். 200 வீடியோக்களையும் அதை பதிவிட்டுருக்கோம். நீங்கள் மட்டும் பார்த்து மேலாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். இந்த ஆசனங்கள்லாம் செய்ய செய்ய உடல் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த ஏன் ஆசனங்கள் யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா, உலகளவிய மக்களுக்கு இந்த ஆசனங்களை பற்றி தெரியணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஆசனங்களை தெளிவாக சொல்கிறது இல்லை. நம்ம தெளிவாக அந்த ஆசனங்கள் சொல்கிறோம், அந்த பலன்கள் சொல்கிறோம். இடையில ஒரு பழத்தின் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் கடைசியாக கருத்துக்கான பகுதி சொல்கிறோம். இப்போ இப்படி ஆசனங்களை செய்து கொண்டு போய் வெளியில் சேர்க்குறோம். சரி, இந்த தினமும் இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.